மருத்துவ மூலிகை அதிமதுரம் பற்றி அறிவோம். அதிமதுரம் ஆயுர்வேதம் மற்றும் உலகின் எல்லா மருத்துவ முறைகளிலும் பயன்படுத்தப்படும் ஒரு மருத்துவ மூலிகை. இதன் வேறு பெயர்கள் அதிங்கம், அஷ்டி மாதூகம், ரெட்டிப்பி மாதூரம் ஆகும். இதன் வேர் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. இதன் வேர் இனிப்பு சுவையும் நல்ல மணமும் குளிர்ச்சித்தன்மையும் வாய்ந்தது. அதிமதுரம் ஏறத்தாழ 2 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய மூலிகை செடி. காடுகளில் புதர் செடியாக வளரும். அதற்கு மிக சீதோஷ்ணமான காலநிலை வேண்டும். வளமான மண்ணில் நன்கு வளரும். இலைகள் கூட்டிலையை கொண்டது. ஊதா நிறமான சிறு பூக்கள் தண்டின் கணைகளில் காணப்படும். காய்கள் 3 சென்டிமீட்டர் நீளமானவை. சிறு முட்களும் காணப்படும். வேர்கள் சிறிது பெரிதுமாக இருக்கும். உட்புறம் மஞ்சள் நிறமாகவும் வெளிப்புறம் பழுப்பு நிறமாகவும் இருக்கும். இதில் அதிகம் மருத்துவத்திற்கு பயன்படுவது வேர்களே. இது விதை மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது. அதிமதுரம் மருத்துவ பயன்கள் பற்றி பார்ப்போம். அதிமதுரத்தில் உள்ள பசை பொருளும் பிசின் பொருளும் உணவு மண்டலத்தில் செயல்பட்டு உணவு செரிப்பதற்கு உதவுகிறது. மலச்சிக்கலை நீக்குவதில் அதிமதுரம் முக்கிய பங்காற்றுகிறது. அதிமதுரம் சிறந்த ஊட்டச்சத்து. இரத்தப்போக்கை நிறுத்துகிறது. சிறுநீர் புண்களை ஆற்றுகிறது. கல்லடைப்பை நீக்குகிறது. தோல் நோய்கள், கண் நோய்கள், சளி, சரும அலர்ஜி குணமாகும். தலையில் உள்ள சிறு புண்கள் குணமாகும். அதிமதுரம் கடுக்காய், திப்பிலி, மிளகு சேர்த்து வறுத்து பொடி செய்து நெய்யில் கலந்து சாப்பிட கண் எரிச்சல் நீங்கும். கண் ஒளி பெறும். அதிமதுரத்துடன் சம அளவு தோல் சீவிய சுக்கு சேர்த்து தூளாக்கி காலை மாலை உணவுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் தேனில் குழைத்து சிறிது சிறிதாக சுவைத்து உண்ண தலைச்சுற்றல், வாந்தி, மயக்கம் போகும். அதிமதுர இலையை அரைத்து பூசி வர உடலிலும் அக்குளிலும் உண்டாகும் நாற்றம், அறையில் உண்டாகும் சொறி, சிரங்கு போகும். அதிமதுர துண்டு ஒன்றை வாயிலிட்டு சுவைத்து விழுங்க இருமல் தணியும். அதிமதுரம், சோம்பு, சர்க்கரை இவை மூன்றும் 35 கிராம் எடுத்து, கொடிவேலி வேர்ப்பட்டை 17 கிராம் எடுத்து இலைகளை சூரணம் செய்து சாப்பிட்டு வர நோய் அணுகாது. தலைவலி, ஒற்றை தலைவலி, தீரா தலைவலி, காய்ச்சல் தீரும். கண்கள் ஒளி பெறும். அதிமதுரம், கடுக்காய், மிளகு மூன்றையும் சம எடையில் எடுத்து இளவறுப்பாய் வறுத்து சூரணம் செய்து 5 கிராம் அளவில் தேனில் குழைத்து சாப்பிட்டால் அதிக சூட்டினால் ஏற்படும் இருமல் தீரும். அதிமதுரம், சீரகம் சரி எடை எடுத்து பொடித்து வைத்து கொண்டு 20 கிராம் பொடியை 200 மில்லி லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக சுண்டியதும் வடிகட்டி காலை வேளையில் 3 தினங்கள் சாப்பிட்டால் கருவுற்ற பெண்களுக்கு பிரசவத்திற்கு முன்னதாக உள்ள காலங்களில் ஏற்படும் உதரப்போக்கை நிவர்த்தி செய்து விடலாம். அதிமதுரம், சங்கம், வேர்ப்பட்டை சமமாக எடுத்து பொடி செய்து எலுமிச்சம்பழச்சாற்றில் அரைத்து தேற்றாங்குட்டை அளவு மாத்திரை செய்து உலர்த்தி வைத்து கொண்டு பசும்பாலில் 3 தினங்கள் சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை நிவர்த்தியாகும். புளியில்லா பத்தியம் இருக்க வேண்டும். சுகப்பிரசவத்திற்கு அதிமதுரம், தேவாதாரம் இவைகள் 35 கிராம் பொடி செய்து பிறகு வெந்நீரில் விட்டு நன்றாக அரைத்து பிரசவ வலி துவங்கியவுடன் 2 முறை கொடுத்தால் சுகப்பிரசவம் ஏற்படும். அதிமதுர சூரணத்தை தயாரித்து வைத்து கொண்டு 2 கிராம் அளவில் தேனில் குழைத்து தினம் 3 வேளை சாப்பிட்டால் தொண்டைக்கட்டு, இருமல், சளி குணமாகும். இதை சாப்பிட்டு வருபவர்களுக்கு ஆண்தன்மை பலவீனம் நீங்கும். உடல் பலமும் ஆரோக்கியமும் விருத்தியாகும். பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை தொடர்பான நோய்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியமான பெண்களின் மலட்டுத்தன்மை நீங்கும். அதிமதுரம், ரோஜா, மொக்கு, சோம்பு இவற்றை சம அளவில் எடுத்து இடித்து சலித்து வைத்து கொண்டு இரவு படுக்கும்போது 6 கிராம் பாலில் கலந்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் இருக்காது. இலகுவாக மலவிருத்தியாகும். சோம்பு சூரணம், அதிமதுர சூரணம் தலா 5 கிராம் அளவில் இரவு படுக்கும்போது சாப்பிட்டு சுடு தண்ணீர் சாப்பிட்டால் இலகுவாக மலவிருத்தியாகும். உள்ளுறுப்புகள் சூடு தணிந்து சுறுசுறுப்பாக உடல் இயங்கச் செய்யும். அதிமதுர சூரணம், கலப்படம் இல்லாத சந்தன சூரணம் வகைக்கு 1/2 கிராம் எடுத்து பாலில் கலந்து 3 வேளை சாப்பிட்டால் வாந்தியுடன் இரத்தம் வருதல் நிற்கும். உடலில் உள்ளுறுப்பு ரணங்கள் ஆறிவிடும்.
போதுமான அளவு தாய்ப்பால் இல்லாதவர்கள் 1 கிராம் அதிமதுர சூரணத்தை பாலில் கலந்து சிறிதளவு இனிப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். இதன் மூலம் குழந்தைகளுக்கு கூடுதலாக ஊட்டச்சத்து கிடைக்கும். அதிமதுரம், வாதுமை பிசின், வேலம் பிசின் சமமாக வகைக்கு 10 கிராம் அளவில் சேகரித்து வைத்து கொண்டு 250 கிராம் சர்க்கரையை தண்ணீரில் சிறிதளவு விட்டு பாகு பதம் வரும் வரை காய்ச்ச வேண்டும். தேன் பதம் வரும்போது மேற்கண்ட சூரணங்களை கொட்டி கிண்டி லேகியம் தயாரித்து வைத்து கொண்டு 2 தேக்கரண்டி அளவு 3 முறை சாப்பிட்டால் வறட்டு இருமல் தீரும். கோழையுடன் உள்ள இருமலும் தீரும். தொண்டை புண்ணங்கள் விரைவில் ஆறிவிடும். அதிமதுரம், அரிசி திப்பிலி, சித்திரத்தை 3ஐயும் தலா 10 கிராம் அளவில் சேகரித்து வைத்து கொண்டு இதில் முசுமுசுக்கை இலை 10 கிராம், ஆடாத்தோடை இலை 10 கிராம் இவைகளை 200 மில்லி தண்ணீரில் விட்டு காய்ச்சி 50 மில்லியாக சுண்டியதும் வடிகட்டி காலை இரவு 2 வேளை சாப்பிட்டு வந்தால் நெஞ்சு சளியும் அனைத்து வகை சளிகளும் வெளியாகும். இருமல் நின்றுவிடும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சிறந்த நிவாரணம் ஆகும். இம்முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்தை சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பருக சளித்தொல்லை நீங்கும். அதிமதுரம், வால்மிளகு, சித்திரத்தை, திப்பிலி ஆகியவை 5 கிராம் எடுத்து சன்னமாக பொடித்து 250 மில்லி கொதிக்கும் நீரில் போட்டு மூடி 30 நிமிஷங்கள் சென்ற பின் வடிகட்டி காலை மாலை இருவேளை 30 மில்லி வீதம் சாப்பிட்டால் இருமல் தீரும். அதிமதுரம் 15 கிராம், ஜீரகம் 15 கிராம், வெங்காயம் 20 கிராம், சங்கம் வேர்ப்பட்டை 15 கிராம் இவைகளை பசும்பால் தெளித்து நன்றாக அரைத்து காலை வேளைகளில் 3 தினங்கள் மட்டும் சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை தீரும். 3 தினங்களுக்கும் ஆகாரத்தில் உப்பு புளி சேர்க்காமல் பத்தியம் இருக்க வேண்டும். அதிமதுரத்தை நன்கு பொடித்து பாலில் கலக்கி சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தாது விருத்தி உண்டாகும். போக சக்தி அதிகரிக்கும். போக சக்தி இழந்த வாலிபர்களுக்கு புத்தியூர் அளிக்கும் சிறந்த மூலிகையாகும். அதிமதுரம், திராட்சை இவை இரண்டையும் சமமாக பொடி செய்து 100 கிராம் எடுத்து தண்ணீரில் அரைத்து பாலில் கலக்கி பெண்கள் மாதவிடாய் தொடங்கிய நாள் முதல் 5 தினங்கள் சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியமான பெண்களுக்கு கருத்தரிக்கும். கருத்தரிக்கும் வரை 3 மாதங்கள் சாப்பிட்டால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அதிமதுரத்தை நன்றாக பொடி செய்து அம்மியில் வைத்து எருமைப்பால் விட்டு நன்றாக விழுதாகும் வரை அரைத்து தேவையான அளவு எருமைப்பாலில் கலக்கி தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் இளவயதில் ஏற்பட்ட தலைவழுக்கை நீங்கி மீண்டும் மயிர் முளைக்கும். தலையில் உள்ள பொட்டு, பொடுகு, சுண்டு முதலியவை நீங்க இதை பயன்படுத்துவதால் மேற்கண்ட குறைகள் நிவர்த்தியாகும். அதிமதுரம், சோம்பு, சர்க்கரை இவைகளை வகைக்கு 35 கிராம் எடுத்து தனித்தனியாக நன்கு சூரணம் செய்து பின் ஒன்று கூட்டி வைத்து கொண்டு தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூட்டினால் ஏற்பட்ட தலைவலி நீங்கும். இதே தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தொடர்ந்து தொல்லை கொடுக்கும் தலைவலி, தீராத தலைவலி, ஒற்றை தலைவலி தீரும். அதிமதுரம், கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இவைகளை சம எடையாக எடுத்து சூரணம் செய்து அரை தேக்கரண்டி அளவு தேனில் குழைத்து சாப்பிட்டால் சீதளத்தால் ஏற்பட்ட தலைவலி தீரும். இதே சூரணத்தை நெய்யில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் அதிக வெப்பத்தால் ஏற்பட்ட தலைவலி நீங்கும். அதிமதுர துண்டு ஒன்றை வாயில் அடக்கி கொண்டிருந்தால் வாயில் உமிழ்நீர் சுரக்கும். இந்த உமிழ்நீரை உள்ளுக்கு விளங்கி கொண்டிருந்தால் தொண்டை கரகரப்பு நீங்கும். குரல் கம்மல் நீங்கிவிடும். தொண்டையில் உள்ள சளிக்கட்டு கரைந்துவிடும். பொது பிரயோகமாக அதிமதுர சூரணத்தை தினசரி 1 தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்தலாம். சளி, இருமல் இருக்காது. தொண்டை சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் நீங்கிவிடும்.